புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு இது எவ்வளவு உதவியா இருந்துச்சு? இந்த 2 விஷயத்த வந்து நீங்க இப்போ உங்களுடைய உணர்வுகளை பதிவு. இதில் ஒரு 80% மேட்ச் ஆகுது. அதாவது அவங்களோட கேரக்டருக்கும் இதில் நம்ம பார்த்த விஷயத்துக்கும் ஒரு 80 to 85% வரைக்கும் மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் என்னன்னா, இவங்க எப்படி நம்ம கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகிறது, என்ன வீக்னஸ் என்ன ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகுது. ஓகே. அப்புறம் இவங்களை எப்படி நம்ம என்ன இதில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்குது. ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருப்பானா, இல்லை ஸ்டடீஸில் மட்டும்தான் கவனம் செலுத்தணுமா, இல்லை மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்தலாமா அப்படிங்கிறத பற்றி இது பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே தான், ரொம்ப பெட்டராக தான் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு ஃப்யூச்சரில் ஏன்னா குழந்தைகளை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியுது. அவங்க என்ன ரூட்டில் நம்ம கொண்டு போகணும்னு தெரிஞ்சாதானே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கைட் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் அவங்களுக்கு இது பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க அபாக்கஸ் பண்ணீங்க, ஸோ அதில் ஒரு பெரிய விஷயம் நம்ம நினச்சிட்டே இருந்தோம். பட் அது இப்போ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்னு தெரிஞ்சு கொண்டு போய் ஒரு கிளாஸில் விடுறதுக்கும் செட்டே ஆகாதது கொண்டு போய் நம்ம திணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா. ஸோ அதனால் இது செட் ஆகும் அப்படின்னா நம்ம அது ஈஸியாக டக்குன்னு அதை கொண்டு போய் நம்ம இது பண்ணிடணும். ஸோ அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கெரியர் வரைக்கும் நம்மளுக்கு இதில் தெரிஞ்சிருக்கு. பட் இப்போ இருந்தால் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்கள எப்படி இது பண்ணணும், அப்புறம் சில விஷயங்கள் அதில் எம்டியாக இருக்கிற விஷயத்த அவனை எப்படி நம்ம இது பண்ணி கட்டி எழுப்பணும், சில விஷயங்கள் பண்ணுறது நம்ம பேசுறது ஒரு குறைன்னு நினைச்சோம். அப்படி சொன்னதுக்கப்புறம் பேசுறதுங்கிறது ப்ளஸ்ஸாக தெரியுது. அவன் இவன் ரொம்ப பேசுறானோ நம்ம நினைக்கிறோம். ஆனால் இவங்க பேச்சு தான் அது பலங்கிறப்போ நம்ம இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பேச வைக்கணும். நம்ம இவங்க கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணி பேச வைப்போம். இப்போ பேசுகிறப்ப அது ஒரு பலமாக இருக்கும். அது அவங்களோட ஃப்யூச்சருடைய டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. தேங்க்யூ மேடம். உங்களுடைய உணர்வு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, தம்பியை புரிஞ்சுக்கிறது எப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனை வந்து அதுல என்கேஜ் பண்ணி அவனை வந்து ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி நீங்க அந்த விஷயம்லாம் சொல்லியிருக்கீங்க. நம்ம வந்து அந்த மாதிரி அவனை வந்து கொண்டு போகணும், திணிக்க கூடாது ஒரு விஷயத்த. அவனுக்கு எந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டோ நம்ம அந்த மாதிரி அவனை கொண்டு போய் ஸ்டடீஸ்லயும் இம்ப்ரூவ் பண்ணும், பிஹேவியரையும் இம்ப்ரூவ் பண்ணும். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அவனை எப்படி நான் வந்து சேஞ்ச் பண்ணும், என்ன எந்த விஷயத்துல சேஞ்ச் பண்ணி அவன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அவனை எப்படி நல்ல வழியில கொண்டு போகணும்னு எனக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. கிளாரிட்டி கிடைச்சு அவன் இதுல வந்து எந்த வழியில அவனை நம்ம வந்து பெருசா கொண்டு போக முடியும், நம்மளும் அந்த வழியில எப்படி அவன் கூட போய் டிராவல் பண்ணி நம்ம ஒரு விஷயத்துல அவனுக்கு வந்து என்கேஜ் பண்ணி அவனை வந்து என்ன சொல்றது உற்சாகம் பண்ணி ஒரு விஷயத்துல செய்ய முடியும், நம்மளையும் அதுல வந்து என்கேஜ் பண்ணிக்கணும்னு இதுல நிறைய கத்துக்கிட்டேங்க. அவனோட பிரெயின் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும், நம்ம வந்து எந்த இன்புட் போட்டா அவனுக்கு வந்து நம்ம எவ்வளோ இது பண்றோமோ அவங்க வந்து அதுல பாதி நம்ம வந்து 100 கொடுத்தோம்னா அவங்க ஒரு 80 கொடுப்பாங்க. நம்மளும் மாறும் நிறைய விஷயம் அதுல நான் வந்து கிளாரிட்டி ஆயிடுச்சு இப்போ. தேங்க்யூ. தேங்க்யூ.